எல்லாவற்றையும் இழந்து காலடியில் குறுகி நிற்கிறாய். உன் இன்னொரு தாய் நிலம் இலங்கை, அதை ஆக்கிரமிக்க கொடுத்து விட்டு அடிமையாக்கி நிலமற்ற ஏதிலிகளாகி அகதியாகி அடிமையாகி ஓடி போறாய். விரட்டி அடிக்கிறான். உன்னை அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களன் என்னாடு என்று விரட்டி விட்டான். அங்கே வரலாற்றின் மகன், வீரத்தின் திருமகன் ஒருவன் பிறந்தான். பிரபாகரன் என்ற பெரும் வீரன். அவன் முன்னவர்கள் சேர சோழ பாண்டியனின் வம்சத்திலே பூலி தேவன், தீரன், சின்னமலை, மருது வாண்டி, அழகுமுத்துக்கோன், பெரும்பிடுகு முத்தரையன், பண்டார வன்னியன், மருது பாண்டியர், வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார், சுந்தரலிங்கம், வெள்ளைய தேவன் எல்லாருடைய வீரத்தையும் சுருட்டி உருட்டி ஒற்றை உருவமாக ஒரு மகன் நின்றான். அவன் முன்னவன் முருகன் வேறேந்தினான். அவன் பின்னவன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி வாழேந்தினான். அவன் பேரன் எங்கள் முன்னவன் துவக்கேந்தினான். அவன் பின்னவன் நாங்கள் அறிவாயுதம் என்கிற வாக்கை தூக்குகிறோம். காலம் காலம் எங்களுக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கல்விகளை கையளித்தது. ஆனால் என்னுயிர் மக்களே, எங்கள் இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை. போர் என்பது ரத்தம் சிந்துகிற அரசியல். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர். எங்கள் முன்னவன் எங்கள் உயிர் தலைவன் செய்தது எம் இன விடுதலைக்காக ரத்தம் சிந்துகிற அரசியல். அவன் பிள்ளைகள் இன்னொரு தாய் நிலத்திலே நாங்கள் செய்வது ரத்தம் சிந்தாத அரசியல் போர். ஆழ்ந்து ஆய்ந்து பார்க்கணுங்க. மெதுவா மெதுவா நம்மளை வெளியேற்றி ஒரு குற்ற உணர்வை தள்ளி இந்த வேலை செய்வது இழிவு. நீ ஆடு மாடு வளர்ப்பது மேய்ப்பது இழிவு. ஆனால் டாஸ்மார்க் கடையிலே சாராயம் ஊத்தி கொடுப்பது அரசு பணி என்பதை சகித்தாய். எப்படி? எம்எஸ்சி, எம்பிஏ, எம்ஏ அவன் தான்டா டாஸ்மார்க்ல வேலை செய்யறான். ஏண்டா ஒரு கேள்வி நீங்க கூடாதா? வெட்டினரி டாக்டர், விலங்கியல் மருத்துவர் அரசு பணியா இருக்கும்போது ஆடு மாடை வளர்க்கிறேன், ஆத்தால போய் கோழி வளர்க்கிறேன் அரசு பணியா இருக்க கூடாதுடா. ஏன்டா இந்த அறிவு உனக்கு வேலை செய்ய மாட்டேங்குது? ஒரு கோழி, நாட்டுக்கோழி கறி 650 ரூபாடா. 800 ஆயிடுச்சா? மன்னிச்சுக்கடா, உங்க அண்ணி மாதிரியே கழிய கூடாது. உனக்கு ஒரு வேலையும் தெரியல, சும்மா இருந்தது. ஏதோ குத்து மதிப்பா சொல்லிட்டா. 800 ரூபாய்ப்பா. இவனுக்கு நல்லது கெட்டது தெரியாத ஒரு இனத்தின் மக்களா ஒரு தவறு நடந்துருச்சு. நான் உங்களோட பிறந்தது இல்ல, நீங்க என்னோட பிறந்தது, ரெண்டுல ஒரு தவறாயிருச்சு. அதனால விட்டுட்டு போக முடியல. இப்ப பாரு, இப்ப எப்படி வருதுன்னு பாரு. இப்ப நம்ம உழைப்புல இருந்து வெளியேறிட்டோமா? இப்ப கம்பி கட்ட ஆழ்த்தப்படுது, சாலை போட ஆழ்த்தப்படுது, ஜவுளி கடைக்கு ஆழ்த்தப்படுது, வேற என்னது சாலை போட ஆழ்த்தப்படுது. இப்ப வேளாண்மைக்கு ஆள் இல்ல, நம்ம சோம்பி உட்கார்ந்துட்டோம். இப்போ இந்த உழைப்பின் தேவை அப்படி இருக்கும்போது, இதுக்கு ஆள் தேவைப்படும் போது வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்கிறான் மாசேத்தும். இந்த வெற்றிடத்தை நீ வெளியேறினாய், வேறவன் நிரப்புறான். அந்த வேறவன் யாரு? இதர்மே ஷாத்மே ஹிந்திமே அவர் லாங்குவேஜ்மே. உனக்கு புரியுதா? இப்போ அவன் தவிர்க்க முடியாத ஒரு தொழிலாளி ஆயிட்டான். எங்கால என்ன சொல்றாரு அந்த ஜவுளி கடை முதலாளி பேசும்போது, என்னங்க பண்றது, தமிழ் ஆளுகளை நம்ம ஆளுக வந்தா நாங்க தினக்கூலி கொடுத்துருவோங்க 1000 3 நாள் வர்றானுங்க, அப்புறம் 3 நாள் வேலை சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டு 4 நாள் படுத்துறானுங்க சரக்கு போட்டு. இந்த சரக்கின் தந்தை யாரு? நம்ம அப்பா தான். போதையின் பாதையில் செல்லாதீர்கள்,
ஐயா, நீங்க போதையின் பாதையை போட்டு கொடுத்த பெருமகனே, கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாதையை மூடுங்கய்யான்னா அது அவ்வளவுலாம் வேணாம்டா. அப்ப என்னன்னு இப்ப என்ன ஆயிருதுன்னா, இந்த சரக்கு போட்டு படுத்தோடனே உழைப்பின் தேவை அப்படி இருக்கு. அவர் சொல்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்க. இப்ப அவன் வேலைக்கு வரலைங்க, நாங்க என்ன பண்றது? இவன் வரானுங்க, சரியா 9 மணிக்கு வரானுங்க, கடை மூடுற வரைக்கும் இருந்து வேலை செய்யறானுங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை விடுமுறை கேட்கறாங்க, ஒரு வாரம் போயிட்டு வர்றாங்க, அதெல்லாம் எனக்கு வேலை நடக்குதுங்க. அப்போ உழைப்பின் தேவை அங்க அப்படியே இருக்கு. நீ உழைப்பை விட்டு வெளியேறிட்ட. இப்ப உழைப்பை விட்டு வெளியேறினா என்ன நடக்கும்? உழைப்பை விட்டு நீ வெளியேறிட்டால் அடுத்து நிலத்தை விட்டு வெளியேற்றப்படுவாய். இதுதான் உலகம் முழுமைக்கு நடந்த யதார்த்தம். இப்போ உனக்கு நடக்குது. எப்படி நான் வெளியேற்றுவேன்? இங்க பாரு. இப்ப இங்க பாரு, வரலாறு உனக்கு நடந்து பாரு. பாலஸ்தீனம்னு ஒரு நாடு, இந்த இஸ்ரேல் ஒரு நாடு இருக்கிறது. எப்படி வந்தது நினைக்கிற? யூதன் நாடற்றவனா தெரிஞ்சான். அவன் என்ன பண்றான்? ஹிட்லரு 90 விழுக்காட்டு யூதனை கொன்னுட்டான். அதுல 4 இளைஞர்கள், இந்த யூதர்கள்லாம் சந்திக்கும் போது, அடுத்த முறை சந்திக்கும் போது இஸ்ரேல்ல சந்திப்போம். பைபிள்ல இஸ்ரவேல் மக்கள்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. அதனால எல்லாம் இந்த உலக கிறிஸ்தவ நாடுகள்லாம் இந்த இஸ்ரேல் நாட்டை ஆதரிக்குது, அது பிறக்கிறதுக்கு ஆதரிக்குது. இதுல 4 இளைஞர்கள் சேர்ந்து காசு சேர்த்து பாலைவனம், டெசர்ட், இந்த பாலஸ்தீனத்துல இருக்கிற பாலைவனத்தை, சுடு மணல்ல நிலத்தை வாங்குறான். பாவம், இந்த பாலைவனத்தை வச்சு என்ன செய்ய போறான்ட்டு இந்த நிலத்தை அந்த யூதர் 4 பேருக்கு கொடுக்குறான். அவன் அந்த நிலத்தை நாடா ஆக்குறான். அதுக்கு அமெரிக்கா மாதிரி இந்த கிறிஸ்தவ நாடுகள்லாம் ஆதரவு கொடுக்குது. வந்து பாலஸ்தீன மக்கள்கிட்ட கெஞ்சி கேட்டு, இந்த ஒட்டு திண்ணையில உட்கார வந்தான் பாரு, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா, நரிக்கு படுக்க இடம் கொடுத்தோம்னா கிடைக்கு 2 ஆடு கேட்கும்பா. விளங்குதா? அததான் இன்னைக்கு திராவிடன்னு இந்தியன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்மகிட்ட. இந்த என்ன பண்ண, அந்த நரிக்கு இடத்த கொடுத்துட்டான். அது என்ன செஞ்சுட்டான்? வந்து அங்க உட்கார்ந்த உடனே பாலஸ்தீனம் என்னதுன்ட்டான். இப்ப பாலஸ்தீனத்தை அடிச்சு அந்த நாட்டு சொல்றான், பாலஸ்தீனமும் ஒரு நாடே இருக்காதுன்றான். பாத்துக்கடா, எங்கடா மானுடம் இருக்கு? எங்க இருக்கு? இருந்து விருந்து சாப்பிட்டு போ என்று விருந்து சாப்பிட வந்தவன் வீடு என்னது என்றால் நீ எப்படி கருதுவாயோ அப்படிதான்டா அந்த யூதன் சொல்றாங்க, பாலஸ்தீனம் என்னதுன்றான். இதே தாண்டா அதுக்கு முன்ன உனக்கு நடந்தது. அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களன் நாடு என்னதுன்ட்டான். என்ன கொடுமை இருந்துச்சு தெரியுமா? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது, இந்த நிலப்பரப்பு, இந்த நிலத்தின் விடுதலைக்காக எல்லோரும் போராடினோம். எனது முன்னவர்கள் தூக்கில் தொங்கினார். எங்களுடைய வீர பெரும்பாட்டன் தீரன் தூக்கில தொங்கினார். எங்களுடைய மன்னர்கள், மருதிருவர்கள், மான மறவர்கள் தூக்கிலே தொங்கினார். எங்களுடைய பாட்டன் வாவு சிதம்பரம் செக்கிழுத்தார். எங்களுடைய முன்னவர்கள் தெய்வ திருமகனும் பெருந்தலைவன் காமராஜும் சிறையிலே 9 ஆண்டுகளுக்கு மேலே வதைப்பட்டார்கள், போராடி மாண்டார்கள். விடுதலை இந்தியை தாய்மொழியாக கொண்டவன்றை போனது. அது ஆட்சி மொழியானது, அனைத்து தேசியங்களின் மொழியும் அடிமை மொழியானது. இதான் நடந்தது. முழு சுதந்திரத்தையும் அவன் ஆக்கிரமிச்சுட்டான். இதை போல இலங்கை அடிமைப்பட்டு கிடக்கும் போது எல்லோரும் போராடினோம். விடுதலை சிங்களன்ட்ட சிக்கிச்சு. அன்னைக்கு எங்கள் முன்னவர்கள் விடுதலை நம்மகிட்ட இருந்தான, சகோதரன் இருந்தான, யார்கிட்ட இருந்தான விட்டான். தமிழ் 2ஆம் தர மொழியாச்சு. தமிழர்கள் 2ஆம் தர குடிமக்கள் ஆனார்கள். மொத்த ராணுவமும் அவன் வசப்பட்டது. அந்த ராணுவ வலிமையை வைத்து என் மக்களை அழித்து ஒழித்தான். சுதந்திரம் என்று கேட்டவனை துப்பாக்கிக்குள்ளே, தொண்டைக்குள்ளே துப்பாக்கி செலுத்தினான். உயிரா உரிமையா என்று கேட்டான். என் உயிரையும் விட உரிமை என்று போராடியவன் எங்கள் உயிர் தலைவனும் அவன் படையும். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா என்று போராடிய மறவர்கள் எங்கள் முன்னவர்கள். எங்கள் தாய் நிலைத்து விட்டு முழு ராணுவ பலத்தை கொண்டு அனைத்துலக ஆதரவோடு எங்களை அடித்து விரட்டினான். நிலமற்ற மக்களாக நாங்கள் இடம்பெயர்ந்தோம். வந்தவரையெல்லாம் வாழ வைத்தோம் என்ற பெருமையில் இருந்தோம். ஆனால் எம் இனத்தவரை, எம் ரத்தவரை, எம் சொந்தவரை
வந்தவரையெல்லாம் வசதியாக வாழ வைத்த நாங்கள் இதே நிலத்திலே என் மக்களை அகதியாக வாழ வைத்தோம். இன்றைக்கும் அந்த முகாமுக்கு பெயர் அகதிகள் முகாம்தான். பீகாரியன் இடம் வாங்கலாம், குஜராத்தியன் வாங்கலாம், உத்தரப்பிரதேசம் வாங்கலாம், மராட்டியன் வாங்கலாம், எல்லோரும் ஆஸ்திரேலியன், ஆப்பிரிக்கன், அமெரிக்கன் எல்லாம் இந்த நிலத்திலே இடம் வாங்க முடியும். என்னுயிர் சொந்தங்கள் ஈழ மக்கள் இந்த நிலத்தில் இடம் வாங்க முடியும். எப்படி புரியுதுன்னு நினைக்கிறவனு? எல்லா நாட்டிலும் எங்களுக்கு குடியுரிமை. இந்த நாட்டில் 35 ஆண்டுகளாக ஒரு தலைமுறை தாண்டியும் எங்களுக்கு குடியுரிமை கிடையாது. இந்த வழியை உனக்கு நான் கடத்திட்டேன்னா நான் உண்மையிலே பிரபாகர மகனா நின்று வென்றுட்டேன்னு அர்த்தம்டா. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன ஆயிருது? கொஞ்சம் கொஞ்சமா நான் இழக்கிறேன், நிலத்தை இழத்து வரேன். இப்ப நான் உழைப்பில் இருந்து வெளியேறினவன இப்ப வட இந்தியன் தேவை இருக்கு, அதை குறை சொல்ல முடியாது. இப்ப வர்றான், ஏன்னா நீ உழைக்கிற திறனை இழக்கிறான். காரணம் டாஸ்மார்க். இப்ப நீ என்ன செய்வாய்? வந்தோன்னு மூடிடுவேன். அப்ப என்ன செய்வ? திறன் மேம்பாட்டு பயிற்சி. இங்க பாரு, நீ எப்படி சிம்மான்னு செய்வ? அதே இந்த பாரு 100 நாள் வேலை திட்டம் அப்படியே வச்சுக்கிறோம்டா அன்னை. இப்போ ஒரு அரசு அலுவலகத்தை போடுவேன். இப்ப எங்க அப்பா வர்றாரு தென்னை மரத்துல, ஏப்பா இந்த மட்டையை கழிச்சு விடணும், தேங்காய் வெட்டணும், எனக்கு 25 பேர் தேவை, அவர் எழுதி வச்சுட்டு போயிடணும், எனக்கு பதிவு பண்ணணும். என்னால இங்க அரசு வேலையில் இருப்பான். 25 பேரு, தோட்டம்ங்க, பேருங்க, ஊரு. ஐயா வண்டி நீங்க அனுப்புறீங்களா? நாங்க இல்ல, நீங்க வண்டி வாடகை நாங்க கொடுத்துறேன். அவர் வெட்டி முடிஞ்ச உடனே இந்த 25 பேருக்கான சம்பளத்தை இங்க கட்டிடணும். அவன் வேலை முடிஞ்சு வந்தோடனே நான் கொடுத்துருவேன். ஏறக்குறைய அரசு வேலை மாதிரி ஆயிரும். இப்ப விவசாயத்துக்கு 25 பேர் நடவுக்கு தேவையா? அறுப்புக்கு வேணுமா? வாழை வெட்டணுமா? கரும்பு வெட்டணுமா? பதிவு பண்ணணும். உழைப்பிலிருந்து உட்கார்ந்து சும்மா பல்லாங்குழி ஆடுறதுக்கு இது நாடு இல்லது. இங்க வேலை செய்யணும். இப்ப என்ன பண்ண? இங்க பாரு, நடவுக்கு ஆள் கேட்கிறா. 50 பெண்ணு 50 ஆண் கொடுங்க. அதான்டா சொல்லிட்டு இருக்கேன். தேங்காய் இருக்கு, அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏன் நீ இப்ப பாரு, நடவுக்கு 100 பேர் அனுப்பிட்டேன். ஒரு பணத்தை கட்டிட்டாப்ல. இவன் 300 ரூபா கொடுக்குறான். 100 நாள்ல முதலாளி 500 ரூபா கொடுத்தாரா? 800 ரூபாயை கொண்டுகிட்டு வீட்டுக்கு போ. இப்போ 800 ரூபா உழைப்பு, அவன் உடல் ஆற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தப்பட்டுருச்சு. வேலை உற்பத்தி பெருகிருச்சு. காசு 500ல 800 ஆயிருச்சு. வறுமை ஒழியுது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதாண்டா தலைவன் செய்யற வேலை. இப்ப புரியுதா? இப்போ ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிடா, ஜவுளி பூங்கா வச்சுக்காப்ல, எனக்கு ஒரு 300 ஆள் வேணும், பதிவு பண்ணிடுவாங்க. கல்வி தகுதி 10ஆப்புல இருந்து இளங்கலை போறதோ டிகிரி வரைக்கும் சரி, பதிவு பண்ணிடும். ஆண் பெண் ஒரு 10 பெண்கள் 10 ஆண்கள் அப்படி கொடுங்க. சம்பளம் எவ்வளவு கொடுப்பியா? 1000 ஒரு நாளைக்கு இங்க கட்டிருங்க. கொடுத்து அங்க அனுப்பிடுறோம். வேலை முடிஞ்சோடனே இங்க காசு வாங்கிட்டு போயிடும். திறன் மேம்பாடு, அவனுக்கு எப்படி வேலை செய்யணும், பயிற்சி, ஒழுக்கம் எல்லாம் கொடுத்து ஒரு வட இந்தியன் இந்த வேலைக்கு தேவை என்கிற நிலை இல்லாது முதல்ல நான் ஒழிச்சிடுறேன். என் பிள்ளைக்கு என்ன பண்றேன்? அவனுக்கு வெக்கம் இல்ல, அரசாங்க வேலை கொடுக்குது. யார் கொடுக்குறான்? கவர்மெண்ட் கொடுக்குது. காலையில போனோமா, வேலை செஞ்சோமா, வந்தோமா, வேலை. இப்ப பாரு, அரசு வேலை மாதிரி கொடுத்துறேன். தனியார் முதலாளி ஏஜென்சி புரோக்கர் செய்யற வேலை இருக்குல்ல, புரோக்கர் வட இந்திய வேலைக்கு கூட்டி வர ஒரு புரோக்கர் செய்யறான்ல, அது அரசை செஞ்சுக்கிறது. இந்தா உனக்கு எத்தனை பேர் முடிஞ்சு, அவனுக்கு தொழில் பாதுகாப்பு, ஊதிய உறுதி எல்லாம் கொடுத்துறேன். விளங்கிருச்சா? இப்ப பண்றேன். இப்போ வட இந்தியன் தேவை சுத்தமா நின்று. ஒருவேளை வந்துட்டான்டா வட இந்திய வந்துட்டான். இப்போ அங்க சொல்லிருக்கல இன்னர் லைன் பெர்மிட், முதலா பேசினது நன்னன் தான். உள்நுழைவு அனுமதி. ஏன்னா நான் நாகாலாந்துக்கெல்லாம் போகும்போது எடுத்துட்டு போனேன். இப்ப என்ன சொல்றேன், நீங்க வா, நான் கேட்கறது பாரு. எங்க வர? எந்த ஊரு? பீகார். உன் பேர் என்ன? உன் ஆதார் என்ன? அந்த ஆதாரை கொடு, நகல் எடுத்து வச்சுக்கணும். உங்க அப்பா அம்மா கொடு, என்ன படிச்சிருக்க, யார் உன்னை கூட்டிட்டு வந்தா, உங்க முகவர் யாரு, இவர், அவருடைய படம், ஆதார் என்ன, எல்லாம். என்ன வேலைக்கு வந்திருக்கா? கம்பி கட்டுறது. என்ன வேலைக்கு வந்திருக்கா? சாலை போடணும். என்ன வேலைக்கு வந்திருக்கா? கட்டட வேலைக்கு. எவ்வளவு நாள் தங்குவா, எங்க தங்குவா, இந்த குறிப்பு எல்லாம் என்னுடைய காவல் நிலையத்தில் இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனைனா ஆளை தூக்குறேன்.
எவ்வளவு நாள் தங்குவ? 6 மாசம். அதுக்கப்புறம் இங்க நோ ஓவர் ஸ்டே, ஊருக்கு போயிரு. நீ வா வேலை செய், போயிரு. ஓட்டு ஊர்ல போட்டு, இங்க போட்டா கதை முடிஞ்சிடும். நீ எனக்கு வச்சிருவா வெயிட். ஏன்னா இப்படித்தான் இமயவர இருந்த இனம், ஈழத்தில் இனத்தை இழந்த இனம் இங்கே இலக்கம். எப்படி இலக்கம்? இங்க பாரு, நீ எழுதி வைடா. உங்க அண்ணன் சத்தியத்தின் மகன்டா இந்த இருக்காம்பாரு, இவன் 2 பேருடைய மகன் சொல்றம்பாரா, நீ எழுதி வச்சுக்கடா. சரியா 5 வருஷத்தை இந்திக்காரன் எங்களுக்கு ஒரு தொகுதி தான் போராடுவான்டா. பெருந்துரை கேட்பான், இல்ல இந்த தெற்க கேட்பான். அப்படிதான் போயிட்டு இருக்கான். கேட்பான் திருப்பூர் கேட்பான். என்னன்னா இந்த நிலத்தின் வாக்குரிமை அவனுக்கு கொடுத்துட்டீங்க. இங்க பாரு, 1.5 கோடி பேர் வந்திருக்கான். 1.5 கோடி பேர். இங்க பாரு, பீகார்ல இருந்து 2.5 லட்சம். இந்த மகாராஷ்டிரால இருந்து உத்தரப்பிரதேசத்துல 2.3 லட்சம். இங்க வந்து இங்க பாரு 3 விழுக்காடு. எல்லாம் நல்லா கவனிச்சுக்க. இங்க ஒரிசால இருந்து 2.3, ராஜஸ்தான்ல இருந்து 0.5 1 விழுக்காடு. எல்லாம் இப்படி ஏறி 4.8 விழுக்காடு நம்ம மக்கள் தொகையில வந்து கூட்டிட்டான். இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு கேளு. நாங்கள் தான் பெருத்த சாதி வன்னியர், பேச முடியாது. நாங்கள் தான் பெருத்த சாதி கவுண்டர், பேச முடியாது. நாங்கள் தான் முக்குளத்தோர் பெருத்த சாதி, பேச முடியாது. ஏன்? வன்னியர் 16 விழுக்காடு, கவுண்டர் 14 விழுக்காடு, பறையர் 13 விழுக்காடு, இந்த கல்லர் மறவர் அகமுடையர் சேர்ந்து 14 விழுக்காடு. இவன் தான் பெருத்த தமிழ் சமூகம். இதுக்கிடையில தேவேந்திரர், நாடார், கோனார், உடையார், பிள்ளை, முதலி, முத்தரையார், இப்படி ஏகப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்கு. இது எல்லாத்தை விட அவன் இதுவரை 1.5 கோடி பேர் வந்துட்டான். ஒரே ஒரு கணக்கு, 1.5 கோடி வட இந்தியன். ஒரு ஆளுக்கு சராசரி ஆவரேஜ் 10,000 சம்பளம். மாசம் 10,000, மாசம் 10,000. 15,000 வாங்கலாம், சில 20 வாங்கலாம். சராசரி 10,000 என்றால் மாசம் 15,000 கோடி உன்னுடைய நாட்டின் பொருளாதாரம் வட இந்தியாவுக்கு போகுது. நீ உழைப்பில் இருந்து வெளியேறனால மாசம் 15,000 கோடி, வருஷத்துக்கு 1,80,000 கோடி போகுது. புரியுதா? ஒரு ஆண்டுக்கு 50,000 கோடி தான் உன்னுடைய டாஸ்மார்க் வருமானம். அதுலதான் இந்த நாட்டின் நிர்வாகமே இருக்கு. நீ உழைப்பில் இருந்து வெளியேறியதால் 1,80,000 கோடி உன் பணம் வெளிமாநிலத்துக்கு போகுது. இதை இவனுக்கு கவலை கிடையாதுரா. அவன் சொல்றானே, அவர்கள் இந்தியர்கள் இல்லையா, அவனை கூட்டிட்டு வந்துடா. இந்த கோவை தெற்குல கிழக்கில் தெற்குல வச்சிங்க வா, அவர் இந்தியர் தான், அந்த காவிரியில தண்ணி தர மாட்டேங்கிறான், அவனும் இந்தியர் தான், நானும் இந்தியர் தான், கொஞ்சம் வாங்கித்தா. முதலமைச்சரே சொல்றாரு, எங்களுக்கு வேண்டிய நிதியை மத்திய அரசு தரமாட்டேங்குது, வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, என் தம்பி அன்பில் மகேஷ்லாம் அழுகிறாப்ல. இந்த இந்தியன்கிறால போயிங்க ப்ளீஸ், we are all Indians, ப்ளீஸ் அந்த பணத்தை கொஞ்சம் வாங்கி கொடுங்க. இந்த பரதீஷ் பயில பச்சை மட்டை வச்சு வெளுத்து விடணும்டா வயலை. இவங்கள மாதிரி டேய் எல்லாருக்கும் இங்க இடம் இருக்குடா. 26 லட்சம் வாழ்றேன்டா மகாராஷ்டிரால. நான் ஓபிஸ்ரா, அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டிடா நானு. டேய் நான் எஸ்சி, ஷெட்யூல் காஸ்ட் கர்நாடகால 1.25 கோடி தமிழர் இருக்கண்டா. 75 லட்சம் பேர், அதுல நாங்க ஆதி தமிழ் குடிகளடா. எனக்கு எஸ்சி பட்டியல நான் இல்ல, நான் அதர் பேக்வேர்டு. எந்த மாநிலத்துல எனக்கு உரிமை இருக்கு? பிக்காலி எந்த மாநிலத்துல இருக்கு? எந்த மாநிலத்தில் இருக்கு? வந்தவன் போனவன் எல்லாருக்கும் இடம் இருக்கு. என்னுடைய பேரன்பையும் பெருந்தன்மையும் நீ இழிச்சவாத்தனம், ஏமாளித்தனம் என்று கருதுகிறாய். அது தமிழ் பேரினத்தின் பேரன்பு. நீ அதை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற. நீ வா வேலை செய், சம்பளம் வாங்க போ, ஓட்ட அங்கே போய் போடு. இங்க குடும்ப அட்டை எடுக்கிறாய், வாக்காளர் அடையாள அட்டை எடுக்கிறாய். 1,50,00,000 பேர் எங்கடா குடியிருப்பான்? தண்ணீர், மின்சார செலவு, இட நெருக்கடி, வாடகை உயர்வு, கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தை பறிபோகும். இன்னைக்கு அவன் குறைந்த கூலி 500 ரூபாய்க்கு, தமிழர்கள் 800 ரூபாய் கேட்கிறார்கள், அவர் 500 ரூபாய்க்கு வேலை செய்கிறான் என்று நீ குறைந்த கூலி என்று கொடுக்கிறாய்.
நாளை அவன் தவிர்க்க முடியாத கூலியாகிவிட்ட பிறகு, வேலையாளாகிவிட்ட பிறகு 5000 ரூபாய் என்று கேட்டாலும் உன்னால் அவனை தவிர்க்க முடியாது. காரணம், உன் இனத்தான் உழைக்கிற திறனை இழந்துட்டான், உழைப்பை விட்டு வெளியேறிட்டான். திருப்பி என்னாகும்? அவன் தவிர்க்க முடியாதவனாவான், அவன் முதலாளியாவான். இதே கோவையிலே ராஜஸ்தான் கடை வச்சிருக்கோம், தமிழர்கள் தான் வேலை கொடுப்போம் ராஜஸ்தான்காரன் சொல்றான். ஈரோட்டிலே தொழிற்சாலையே தமிழர்களுக்கு வேலை கொடுக்காத என்று போராடுகிறான். காவல்துறை அடிக்கிறான்டா, நாளைக்கு ஒன்னு என்ன அடிக்க எவ்வளவு நேரம் ஆகுண்டே? பைத்தியக்காரா ஈழத்திலே அடித்து விரட்டினான். அகதியா வந்து நிக்க ஒரு இடம் வைத்திருந்தாய், இங்கே அடித்து விரட்டினால் நீ எங்கே போவாய்? என்னை போய் பாசிஸ்ட் இனவெறியன் தெலுங்கரை எதிர்க்கிறார், கன்னடர் எதிர்க்கிறார், மலையாளி எதிர்க்கிறார், இதே பேசுறீரியே. நாளைக்கு அவன் வந்து நம்ம எல்லாரையும் அடிப்பான். அப்ப நீ என்ன பண்ணுவ? எங்க ஏத்தான் பிடிப்ப. மாட்டை நேசிக்கிற மகன், மரத்தை நேசிக்கிற மகன், பூச்சி புழுவை நேசிக்கிற மகன், மலையை நேசிக்கிற மகன், கடலை ஆற தழுவி அம்மா என்று அழைக்கிற மகன் உங்களை வெறுப்பேன் என்று எப்படி எண்ணுகிறீர்கள்? எப்படி எண்ணுகிறீர்கள்? என்னரும் இஸ்லாமிய சொந்தங்கள் எனக்கு வாக்கு செலுத்தவில்லை, அவர்கள் என்னோடு நிற்கவில்லை. ஆனால் நான் உங்களோடு நிற்கிறேன் என்று இதுவரை நிற்கிறேன். யாரோடு நான் நிற்கவில்லை? ஆகச்சிறந்த கல்வி எல்லோருக்கும் தரமாக சமமாக இலவசம் என்றால் எல்லாருக்கும் தான். தடையற்ற மின்சாரம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தான். கன்னடருக்கு இல்ல கட் பண்ணி சொல்லுவோம்னா, பயணிக்க சரியான பாதை இதுல மலையாளி பயணிக்க கூடாதுன்னு சொல்லுவோமா? யார் உங்களுக்கு அந்த கற்பிக்கிறது? உலகத்தின் ஆகச்சிறந்த மாண்பு கொண்ட இனத்தின் பிள்ளைகளை எப்படி நீங்க இவ்வளவு கொச்சைப்படுத்துறீங்க? அவன் வந்து உட்கார்ந்துட்டான். பீகார்ல இருந்து வெளியேற்றப்பட்ட எல்லா வாக்காளரும் 6 லட்சம் பேர் இங்கே ஓட்டுரிமை பெற்றிருக்கான். ஒரு தொகுதிக்கே 2 லட்சம் பேர் தான். 6 லட்சம்னா 3 தொகுதி ஓட்டம் வச்சிருக்கான். யார் தீர்மானிப்பா? இப்பவே எல்லா இடத்துலயும் இந்தி, எல்லா இடத்துலயும் இந்திக்காரன். நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ எழுதி வச்சுக்க, இந்த எல்லா இந்திக்காரனும் காங்கிரஸ் வாக்காளன் கூட இல்லை, மொத்த பேரும் பிஜேபி ஓட்டர்ஸ். இந்த 15 ஆண்டுகள் ஐயா நரேந்திர மோடி தலைமையேற்றதில் இருந்து வேக வேகமாக இங்கே குடியேற்றுகிறார்கள். காரணம், இவர்கள் இருக்கிற வரை தமிழர்கள் வந்து நம்மை உள்ளே நுழைய விட மாட்டார்கள், நம் வாக்காளர்களை குடியேற்றுவதை தவிர வழி இல்லை என்று. எவன் ஒருத்தன் கேள்றா, நான் காங்கிரசுக்கு போடுவேன்னு சொல்றான் வர்றா, மோடிஜி பிஜேபி டேய் பாரா. ஏன்னா உன்னைய வட இந்தியாவில் வேலை பார்க்க இந்தி படிச்சுட்டு வாங்குறான்லடா, அவன் ஓ நாட்டில் வேலை பார்க்க என்ன தமிழ் படிச்சுட்டு வர மாட்டேங்கிறான். நீ ஒரு பைத்தியக்காரா. அவன் கடையில இந்திக்காரன்லாம் வந்துட்டான், அவனோட பேச வசதிக்கு இந்தி கத்துக்கிட்டு தெரியாடா பைத்தியம். அவன் ஏன்டா உன்னோட பேச தமிழ் கத்துக்கிட்டு வரல? தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமாடா? டே என்னைக்குடா உனக்கு மான ரோட் சூடு சொரல வரப்போகுது? டே நீ வாட்டர் குடிக்காம தண்ணி குடி, சாத ரைஸ் சாப்பிடாம சோறு, அன்னைக்கு அது சூடு சொரண மானம் எல்லாம் வருதான்னு பாப்போம். என்னடா பைத்தியக்காரா யாரோட பேரண்டா நீ? இவ்வளவு இனக்கூட்டத்திலே இந்த நிலத்தை ஆள ஒருவனுக்கு கூட வாழ தகுதி இல்லை. வெள்ளக்காரன் சொல்றான்டா, தீரா நீ ஆண்டுக 50 விழுக்காடு கப்பத்தை எனக்கட்டு, 50 விழுக்காட்டை நீ மக்களை நிர்வாகம் பண்ண வச்சுக்க, நீ ஆள் அந்த உரிமையை நான்டாருன்னு. இங்க பாரு ஒருத்தன் சொல்றான்டா, யாரோட நிலத்தால யாரா எனக்கு உரிமை தருது? டேய் யாரா நீ யாரா? அப்ப சொல்றான்டா ஒரு மகன் எழுந்து, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்திலே இந்த நிலப்பரப்பை ஆள ஒருவனுக்கு கூட வாடா தகுதி இல்லைன்னு கேட்கிறான். அன்னைக்கு என் பாட்டன் தீரன் கேட்டான், இன்னைக்கு அவன் பேரன் சீமான் கேட்கிறான்டா, ஒருத்தன் கூட வாட தகுதி. அவன் கவுண்டனா இருந்தா என்ன,
அவன் வன்னியனா இருந்தான், அவன் நாடாரா இருந்தான, முதலியா இருந்தான, பிள்ளையா இருந்தான, செட்டியாரா இருந்தான, எவனா இருந்தானடா, தேவரா இருந்தான எவனா இருந்தான், முத்தரையரா இருந்தா எவனா இருந்தான, ஓடையரா இருந்தா எவனா, என் ரத்தமா இருக்கணும்டா. பைத்தியக்கார டேய், என் மொழி தெரியாதவன் எனக்கு இறைவனா இருக்க முடியாது. என் வழி உணராதவன் எனக்கு தலைவனா இருக்க முடியாது. என் இன வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது, எனக்கு வழி நடத்த முடியாது. நீ என்ன, நீ ஓட்டுக்காக கத்திட்டு இருக்க நினைக்கிறியா? இது வரைக்கும் எனக்கு போட்டியா? நீ போடு, போடாம போ, இது என் பிறவி கடமை, நான் செய்கிறேன். நீ போடு, நீ போடாம போ, அது எனக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் என் மரணம் எனக்கு வலிக்க கூடாது, உறுத்த கூடாது. என் பிறவி கடமை நான் செஞ்சேன். ஏன் எனக்கு கத்து கொடுத்தேன். அப்படி யாருமே சரியில்லைன்னு, எல்லாரும் சரியா இருந்தா நாம எதுக்குப்பா போராட போறோம்ட்டாப்ல. எல்லாரும் சரியா இருந்துட்டா நாம போராட வேண்டிய தேவை எதுக்குப்பா வருதுன்னாரு. அன்னையில இருந்தான் சரியில்லை, நான் சரியா இருக்கேன்ல, நான் போராட வந்துட்டேன். நீ சரியா இருக்கில்ல வா, நீ சரியா இருக்கில்ல வா. சரியில்லைன்னா அங்க ஓரமா இருந்து புலம்பிட்டு என்னடா. இப்ப என்ன வழி இருக்க? வழி என்ன இருக்கு? அண்ணனை தேர்வு செய்யற தவிர உனக்கு வழி கிடையாது. அவன் என்ன பண்ணுவான்னா எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுப்பான். இப்ப சிறப்புன்னு ஒன்னு சிறப்பு, இந்த சிறப்பு வாக்காளர் சேர்ப்பு பூரா பேருக்கு ஓட்டு கொடுத்து 1.5 கோடி பேரை ஏத்துனான். நாங்க படையாச்சு, நாங்க வன்னியர், நம்ம தான் பேசிட்டு இருக்கணும். அவன் கணேசாத்தியா தல்லே கதை முடிஞ்சிடும். தாலி அப்பாண்டே திருப்பூர்ல மாட்டு பசுமாட்டு வாழை வெட்டிட்டு புணர்ந்துட்டான்டா. உலகத்துல பைத்தியக்காரா நம்ம அக்கா தங்கச்சி ஒத்தையில போக முடியலடா. இந்த படத்தை பாரு, தாழ்றாடே, இந்த பாரு, அந்த பச்சை குழந்தை கீழே இருக்கிற படத்துல பாரு, பச்சை பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போல சீரோடையோட பிள்ளை தூக்கிட்டு போயிட்டான் காட்டுக்குள்ள. பாரு பைத்தியக்கார பல. அங்க வர பள்ளிக்கூடத்துக்கு போற பையில தூக்கிட்டு போறேன். அங்க வர ஆயிரக்கணக்கா வந்து இறங்குறத. டேய், நீ சொல்ற நான் சொல்றத நம்ப மாட்டேன்டா, சத்தியம் பேசுறேன்டா பிரபாகர மகன், நீ என்னை தேர்வு பண்ணி உட்கார விடா. நான் சீமானாகிய நான் சொல்லும் போத அப்படியே ரிவர்ஸ். என் தம்பி சொல்றான்ல வரலாறு திரும்புதுன்னு, அப்படி வட இந்தியன் திரும்புகிறான். எப்படி வரும்? திரும்பிடுவான். நான் விளையாட்டு சொல்லிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். நீ என்ன என்னை பார்த்தா சும்மா ஒரு காமெடி பீஸ் மாதிரி தெரியுது என்னடா? டேய், பல ஆயிரம் ஆண்டுகளா என் இனம் தூக்கி சுமந்து வந்த வலியும் வேதனையும் தூக்கி நிக்கிற மகன். நீ சாதாரணமாக நினைக்காத. நீ ஆதரிக்காம போ, ஆனால் ஒரு நாள் நீ என்னை தேடுவ. வட இந்திய விரட்டி அடிக்கும் போது சீமான கூப்பிடும்ப வரு, அப்ப நான் இருந்தா வருவேன், இல்லைன்னா உனக்கு நாதி கிடையாது. எச்சரிச்சுக்க. இவன் எப்படி தெரியுமா? வட இந்தியர்கள் ஓட்டை வாங்க திமுக செய்ய வேண்டியதுன்னு ஒருத்தர் எழுதுறானடா. எனக்கு ஈரோடு கிழக்குல வேலை செய்யும் போது என் தம்பி வந்து சொன்னது என்ன, வட இந்தியர்கள் வந்து சொல்றாங்க எங்க கிட்ட 1500 ஓட்டுக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்கிறாங்க. சாக்கிறதே. நான் ஈரோடு கிழக்கு வேலை செய்யும் போது தொடர்வண்டி நிலையத்துல பலாயிரக்கணக்கில் வந்து படுத்து கிடக்கிறான். பெருந்துறையில ஈரோடு முதன்மையான நகரம் இல்ல, தெருவோர சந்தைகளை அவன் தான் வச்சிருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்க. கேரளாவில் ஒரு தங்கை பாடுறான், சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு பாட்டு நிகழ்ச்சியில, பட்டி கடையிலே வங்காளி புட்டு கடையிலே வங்காளி பாடியிருக்கா. இன்னைக்கு அவன் தொழிலாளி, நாளைக்கு நீ தொழிலாளி, மலையாளி, நீ நாளைக்கு தொழிலாளின்னு பாடுறான். அதுதான் உனக்கு நடக்க. அண்ணன் சொல்றத கேட்டுக்கிறாசா, எச்சரிச்சுக்க. விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி. இவன் என்ன பண்ணணும்? உள்நுழைவு அனுமதி, இன்னர் லைன் பெர்மிட் கொடுக்கணும். ஓட்டு ஊர்ல போட்டுட்டு வா. உங்க ஆளுகளை எல்லாம் விரட்டுவான், உங்க ஆளை கூப்பிட்டுட்டு எங்க ஆள் அனுப்பு, நான் கொடுத்துக்கிறேன். இவ்வளவுதானே தம்பி. அரசியலும் அதிகாரமும் அவன்கிட்ட போச்சுன்னா நீ நிலத்தை இழந்து நிலமற்ற அடிமை அகதியாகி அடித்து விரட்டப்படுவாய். இந்தி பேசும் இன்னொரு மாநிலமாக இது மாறிட்டது. இப்பவே இது இங்கிலீஷ் நாடும் இல்ல, தங்கிலீஷ் நாடு. தமிழோடு சமஸ்கிருதம் கலந்த 1800 கன்னடனானாய்.
1500 தெலுங்கனானாய், வெறும் 500 ஆண்டு 15ஆம் நூற்றாண்டில் மலையாளியானாய், பிறகு துளுவனானாய். இப்போது நீ உன் தாய்மொழியோடு இங்கிலீஷ் கலந்து தங்கிலீஷாக இருக்க. நீ தமிழன் இல்லை, ஒத்துக்கணும். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற, உனக்கென்று அரசியல் அதிகாரம். அதுக்கு ஒரே வழி, நாம் தமிழர் கட்சி வெல்வது. நீ உன்னுடைய வெற்றிடத்தை, உன்னுடைய உழைப்பின் தேவையை நீ பூர்த்தி செய்து விட்டால் அவனுடைய தேவை குறைஞ்சிடும். இல்லை என்றால் நீ நிலத்தை இழப்பாய், வளத்தை இழப்பாய். வளத்தை இழந்தால் இனத்தை இழப்பாய். ஆதலினால் என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கவனமாக, இது ஓட்டுக்காக பேசுறவன் கிடையாது. எனக்கு என்ன இந்திக்காரன் போடலைன்னா போட்டா போடுறேன், போடலைன்னா போறேன். இந்திக்காரருக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஒரு தொகுதி தர்றேன். உங்களுக்கு என்ன வேணும்? குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு தர்றேன். இவங்க எல்லாம் இந்தி எதிர்ப்பு என்னடா? சவுகாரப்பேட்டையில இந்தியில சோரட்டி ஊட்டி ஓட்டு கட்டுறவங்கடா திமுக. ஈரோடு கிழக்குலையும் அவன் பேசுவான்டா. அவன் நாடா, அவன் நாடா, அவன் நிலமா இருந்தால் நம் பூமி தாயின் மாறை அறுத்திருப்பானா? தாயின் ரத்த நாளம் ஆறை அழிச்சிருப்பானா? உலக உயிர்களின் பால், தாய்ப்பால், பூமியின் ரத்தத்தை உறிஞ்சி விற்க அனுமதிச்சிருப்பானா? தண்ணீரை, அறிவை வியாபாரம் ஆக்கியிருப்பானா? உயிர் காக்கும் மருத்துவத்தை சந்தை ஆக்கியிருப்பானா? என்ன கவலை அவனுக்கு? என்ன கவலை? கவலைப்பட மாட்டாம. 1000 பேர் உன்னை பெற்ற தாயை அம்மாவென்று அழைக்கலாம். ஆனால் உன்னை போல அன்பு கொண்டு, பேரன்பு கொண்டு உன் தாயை அவனை நேசிக்க முடியாது. என் தாய் நிலத்தில் இருக்கிற எல்லாம் உன்னை போல, என்னைய போல இந்த தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு எவனாலும் காதிக்க முடியாது. இது என் மலை, இது என் காடு, இது என் வயல், இது என் அருவி, இது என் ஆறு, இது என் பிள்ளைகளின் கல்வி, என் பெற்றோர்களின் மருத்துவம், என் பிள்ளைகளின் வேலை, என் பிள்ளைகளின் தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு என்ற கனவு இவன் எவனுக்கும் இருக்கு. நீ நல்லா கவனத்தில் வச்சுட்டு வேலை செய். வட இந்தியர் வந்தா இந்தியர் தானே. இப்படிலாம் 10 ஆண்டுகளை நாங்க மொத்தமா பீகார், இன்னும் கொஞ்ச நாள்ல பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் 3 தமிழ்நாட்டில் இருக்கும். நீ எங்க இருப்ப? பிரதேசம் தேடி தெருவில் தெரியா மூட்டை முடிச்சு கட்டிட்டு. எச்சரிச்சுக்க தம்பி. விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி. நம்முடைய தலைவர் நமக்கு கற்பிச்சது. அவன் அடிச்சு விரட்டுறதுக்கு முன்னாடி நீ எச்சரிச்சுக்க. உன் இடத்தை பிடிச்சுக்க, உன் இடத்தை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். நீ சொந்த இடத்துல இல்லாம அமெரிக்க ஏகாதிபத்தியமே உன்னை வன்மையாக கண்டிக்கிறேன் தொடரே பைத்தியக்காரப்பட. ரஷ்யாவே எந்த பக்கம் நீ தெரியாம கத்திட்டு இருப்பான். சொந்த இடத்தை உறுதி செய்டா. உன் வாழ்விடத்தை இழந்துராதரா. வேலை செய்ய கூச்சப்படாதரா. அதனால வேண்டா உங்க அண்ணன் சொல்றேன், ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணி, நாட்டு கோழி வளர்த்தல், நெசவு பட்டுப்பூச்சி வளர்த்தல், வேளாண்மை செய்தல் அரசு பணி. அப்ப உனக்கு அவமானம் இல்ல. அரை காசுனால அரசாங்க காசு வேணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசு. நான் தரவா, நான் தரவா. உன் வாழ்விடத்திலே இரு, உனக்கு அரசு வேலை. நீ பாரு, அதை சாதிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. என் தம்பி பேசுறாப்புல பாருங்க, சாத்தியம் இல்லாததை நாங்கள் பேச மாட்டோம். எதை பேசுவ? எதை பேசுவ? எதையும் பேசுற. தெலுங்கு டப்பிங் படத்துல பாலகிருஷ்ணன் தெலுங்கு டப்பிங் படம் பார்த்திருக்கேடா? இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் இருக்கலாம் பிரைம் வீடியோல. அததான் அவர் ஜனநாயகன்னு மொழி மாற்றம் பண்ணிருக்காப்ல, மறுபதிப்பு பண்ணிருக்காப்ல. அதுல பாலகிருஷ்ணா பெண்களின் பாதுகாப்பு, நோ காம்ப்ரமைஸ், அது நோ காம்ப்ரமைஸ், இதே மாதிரி பேசுவாப்ல. பாலகிருஷ்ண தெலுங்கு படத்துல எப்படி வசனம் பேசுறாரோ அப்படியே பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்க. போடா போடா போடா, போய் போடுற.
போடா. கொள்கை கூட்டமா கோமாளி கூட்டமாங்கிறது முடிவெடுத்து நில்றா. பைத்தியக்காரா, முடிவெடுத்து நில்றா. ஒப்புக்கு அழுகிறவன் எவன், உளமாற அழுகிறவன் எவன் என்று பேர். நீ என்னை தோக்கடிச்சிடுறா, வேற யார தேர்வு செய்வ? நான் தெலுங்கருக்கு எதிரி, நான் கன்னடருக்கு எதிரி, நான் மலையாளிக்கு எதிரி, நான் எல்லாருக்கும் எதிரி. உனக்கு நன்மை யாரா? யாரா நண்பன் சொல்ற? யாரு? இஸ்லாமியனுக்கு எதிரி, கிறிஸ்தவனுக்கு எதிரி, இந்துக்கு எதிரி. இப்ப யாராண்டா நாங்க? யாருதான்? பைத்தியக்காரன். அவன் பைத்தியக்காரன் சொல்றாடா, மரத்துக்கு ஓட்டா இருக்கு, மரத்துக்கிட்ட போய் சீமா பேசிருக்கானு. என் ஓட்டு மரத்துக்கிட்ட இல்லடா, என் உயிர் மரத்துக்கிட்ட இருக்குடா. அதனாலதான் நான் அதோட பேசிருக்கேன். இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை உணராத நீ ஓட்டு எனக்கு எதுக்குடா? பைத்தியக்காரன். இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு வேலை செய். வட இந்தியா வர்றான், அடிக்கிறான், எங்க போனாலும் இது பண்றான். நம்ம தங்கச்சி எல்லாம் சொல்லுது, அவன் எங்க 10,000 ரூபாய் வேலை பார்த்தாங்க, அவன் 7,000 ரூபாய்க்கு முதலாளி வெளியேற்றிட்டாரு. வெளியேற்றுவான். உனக்கு அண்ணனை தவிர பாதுகாப்பு கிடையாது. நான் ஒருத்தன் தான் உடன் பிறந்தவ இருக்கேன். உன் மேல உயிரா நேசிச்சு நிக்கிறேன். நான் ஒருத்தன் தான் இருக்கேன். நீ என்ன வெறுத்தாலும் நான் உன்னை நேசிப்பேன். ஏன்? உன்னை வெறுப்பவர்கள் யாராகவும் இருக்கலாம், நேசிப்பவன் நீயாகிறேன் என்ற அன்னை தெரேசாவின் கோட்பாட்டை ஏற்றவன். அதனால நான் இருக்கிறேன். என்னை ஏற்பவன், வெறுப்பவன், ஆதரிப்பவன், அருவருப்பவன் எல்லாருக்குமாகத்தான் போராடிட்டு இருக்கேன். சீமான் ஒழிக என்று கத்துகிறவனும் வாழ்க என்று போராடுகிற மகன் பிரபாகரன் மகன் நான் தான் இருக்கேன். இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய். உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, வரலாறு தருது இந்த தேர்தல். இந்த தேர்தலை வரலாறு உனக்கு வாய்ப்பா தருது, பயன்படுத்திக்க. மறுபடியும் மறுபடியும் இந்த திருட்டு திராவிட கட்சிகளுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துறாத. நீ கொடுத்துட்ட. ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட 5 வருஷம் ஆண்டுட்டார், 4 ஆண்டு. ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டு ஆண்டுட்டாப்ல. மாறி மாறி 2 கட்சியும் ஆண்டுதான் இவ்வளவு சிக்கல், இவ்வளவு பிரச்சனை நீ இழுத்து வச்சிருக்க. ஒரே ஒரு முறை 5 ஆண்டுகள் உன் மகனுக்கு ஒரு தடவை தான், ஒரே ஒரு தடவை. ஒன்னும் செய்வேனா, விவசாயிக்கு ஒரு ஓட்டா போடு. இந்த நாட்டில் யார் வேணாலும் தோற்கலாம், விவசாயி தோற்றான் என்று வரலாற்றில் செய்தி வந்துடக்கூடாது. ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது. விவசாயி வாழவில்லை என்றால் அந்த நாடு இல்லை, சூடுகாடு. நீ அவனை வாழவை, அவனை ஆளவை, அவனும் வாழ்வான், உன்னையும் வாழ வைப்பான் என்றதை நினைவில் வைத்துக் கொண்டு நீ வேளாண்மை உழவர் குடியோன் விவசாயி சின்னத்திலே இந்த 26 தேர்தலிலே உன் பிள்ளை எனக்கு வாக்கு செலுத்து. எங்களை சாதி பார்க்காதே, சாதிக்க துடிக்கும் உன் பிள்ளைகளை பார். முகத்தை பார்க்காதே, நிறத்தை பார்க்காதே, நாங்கள் முன்வைக்கும் கருத்தை பார். எங்களிடத்திலே கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கைகள் இருக்கிறது. அதை கவனி, அதை கவனி. என்ன இந்த பிள்ளைகள் சொல்கிறோம், யார் சொல்வதை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சரியாக இருக்கும் என்பதை பார். யார் கையிலே நாடு இருந்தால் நாடு மக்களும் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை சிந்தித்து பார். எங்களிலும் மேலான தத்துவத்தை, கோட்பாட்டை, ஒரு நோக்கத்தை முன்வைத்தால் அவர்களுக்கு போடுங்கள். இல்லை, இந்த பிள்ளைகள் சொல்வது சரி என்றால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். இந்த நிலத்திலே 26 புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தலை சந்திக்கிற உங்கள் பிள்ளைகள், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் என்ற தத்துவத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிற உங்கள் பிள்ளைகள், எங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். இங்கே கோவை தெற்கிலே என் அன்பு மகன் பேரறிவாளன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு மகனை வெற்றி பெற செய்யுங்கள். கவுண்டம்பாளையத்திலே என் அன்பு தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் விவசாயி சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். சிங்காநல்லூரிலே என் அன்பு தம்பி நேர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள்.
அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். வால்பாறையிலே அன்பு தங்கை உமாதேவி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். மேட்டுப்பாளையத்திலே அன்பு தம்பி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். என் அருமை தம்பிக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். தொண்டாமுத்திரிலே ரஜபு நிஷா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நம் அன்பு பிள்ளைக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்களின் வாக்கு என்பது எதிர்கால நம் பிள்ளைகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒன்று என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, நாம் தமிழரின் வெற்றி கட்சியின் வெற்றி அல்ல, தமிழ் தேசிய இனத்தின் தமிழ் பேரினத்தின் வெற்றி என்பதை பெருமிதத்தோடு நினைவில் கொண்டு புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் நம் வெற்றி உலகத்தார்க்கு அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க.